அன்புள்ள ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களே வணக்கம். தற்போது உங்களிடம் சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன். சிம்ம ராசி நேயர்களே, மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ரம் பெறுவதால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக வருகின்ற 13/7/2025 முதல் 28/11/2025 முடிய சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சனி வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தற்போது குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 7 ராகு சஞ்சரிக்கிறாரே, ராகு சஞ்சரிக்கும் போது எப்படி ஒற்றுமையாக இருப்பீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். குறிப்பாக குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால், 7இல் ராகு சஞ்சரித்தாலும் குருவுடைய பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. பண வரவுகள் மிகவும் தாராளமாக இருக்கும். எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு வருகின்ற நாட்களில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். ஒரு சில குடும்பங்களில் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆண்களுக்கென்றால் மனைவி வழி உறவினர்களிடமும், பெண்கள் என்றால் கணவர் வழி உறவினர்களிடமும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருக்கலாம். தற்போது சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட தற்போது குறைந்து உறவினரிடம் ஒற்றுமை ஏற்பட்டு அதன் காரணமாக கணவன் மனைவி ஒற்றுமை கூட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை வருகின்ற நாட்களில் பெற முடியும். வேலையாட்கள், தகுதி வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். அதன் காரணமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிறரால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் நேரடியாக தலையிட்டு உங்களுடைய ஆலோசனையின் பேரில் அந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் அதிகரிக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் வாங்கிய கடன்களை தற்போது பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு
உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் குறிப்பாக நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வருகின்ற நாட்களில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். நேயர்களே, இதுவரை சிம்ம ராசிக்கான சனி வக்ரகதி பலன்களை கூறினேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.